சுயம்பு மேகலையாகி மேகலை குரு அலி ஆனாள். சுசமுத்திரம் எழுதிய வாடாமல்லி. திருநங்கைகளின் சொல்லப்படாத கதை. வாசிப்பவர் ரே. விஜயலட்சுமி. அத்தியாயம் 38. காலம் 9 ஆண்டுகளாக ஓடிப்போய் சுயம்புவை முழுக்க முழுக்க மேகலையாக்கிவிட்டது. அந்த ஆலமரம் அப்படியேதான் இருந்தது. ஆனால் முர்கேவாளி மாதாவுக்கு அந்த மரத்தடி ஒண்டி குடித்தனம் தேவையில்லாமல் போய்விட்டது. தன்னந்தனியாய் தனி குடித்தனம் நடத்துகிறாள். அவர்களைப் போலவே அந்த மரத்திற்கு அருகேயே கூம்பு மாதிரியான பெரிய கோவில், கால் வைக்க கூசும்படியான பளிங்கு கற்கள், ஒரு சுற்று பெரிய தளம். அப்போது புகைப்படமாக இருந்த முர்கேவாளி மாதா இப்போது சலவைக்கல் சிலையாக மாறிவிட்டாள். அந்த சிலைக்கு முன்னால் கிருஷ்ணன் படம், பின்பக்க சுவரில் கங்காதேவியின் சடாமுடி படம். மேகலை தேவிக்கு கற்பூரம் ஏற்றி கண்மூடி தியானித்துவிட்டு பழைய ஆலமரத்தடிக்கே வந்தாள். இப்போது அந்த கோவில் அலிகளுக்கு மட்டுமல்லாது அனைவருக்கும் பொது கோவிலாகிவிட்டது. இவள்தான் கோவிலை நிர்வகிக்கிறாள். என்றாலும் ஆட்கள் அதிகமாகும் போது ஆலமரத்தடிக்கு வந்து விடுவாள். அதோடு கோயிலுக்குள்ளே அலிகளின் நல்லது கெட்டதுகளை வைத்து கொள்ள விரும்பவில்லை. காலையிலும் மாலையிலும் இந்த ஆலமரத்தடியே ஒரு தியான திண்ணையாகவும் தீர்வு திடலாகவும் மாறிவிட்டது. நீலிமாவுக்கு முன்பல் ஒன்று தானாய் விழுந்து விட்டதால் இப்போது பாடுவதை விட்டுவிட்டு டோலக்கை மட்டும்தான் அடிக்கிறாள். அவள் உடம்பில் ஒரு தொய்வு. லட்சுமி முகத்தில் தேமல்கள் மாதிரியான வயது தடங்கள். குஞ்சம்மாவுக்கு அதில் சந்தோஷம். அவளுக்கு இன்னும் சுருக்கங்கள் வரவில்லை. ஆனாலும் உடம்பு முழுவதும் கொஞ்சம் சுருங்கி போய்தான் இருந்தது. மேகலைக்குத்தான் பிராய வயதின் மறுபுறை எல்லை. அந்த தோழி காய்கள் லேசாய் பழுக்க போன போது அந்த மேகலை பிஞ்சு இப்போது நல்ல காயாகிவிட்டது. கடிக்கும் போதே இனிப்பது மாதிரியான ஒருவித துவர்ப்பு கலந்த இனிப்பை தருமே கொய்யாக்காய், அது மாதிரி முகம். சிறிது லேசாய் கரடு முரடு. பழைய குலைவு இப்போது கம்பீரமாய் தெரிந்தது. பழைய சொங்கி பார்வை இப்போது சொக்கும் பார்வையானது. மேகலைக்கு பின்பக்கம் நீலிமாவும் நசீமாவும் நின்று கொண்டிருந்தார்கள். மார்கரெட் அவள் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். லட்சுமியும் குஞ்சம்மாவும் அங்கே வந்து கொண்டிருந்தார்கள். பேர் என்னமோ தனித்தனி வீடுகள். ஆனால் இவர்கள் பெரும்பாலும் கிச்சன் கேபினட் மாதிரி மேகலை வீட்டில்தான் இருப்பார்கள். மேகலை தன்னை பார்ப்பதற்காய் அங்குமிங்குமாய் கூடி கூடி பேசியபடியே நின்றவர்களை பார்த்தாள். தாயும் மகளுமாய் தனித்திருந்தவர்கள் கண்ணில் பட்டார்கள். ஏக்கா, ஏன் அங்கே நிற்கிறீங்க? வாங்கக்கா. ஒரு காலத்தில் இறுக்கி கட்டிய கயிறு போல் தோன்றிய சுலோச்சனா இப்போது தொப்பையாய் சரிந்து நின்றாள். அவள் வயிறு பெருமளவில் முன்னுக்கும் முதுகு சிறுமளவில் பின்னுக்குமாய் தடம் விலகி நின்றன. ஆனாலும் அவள் முகத்தில் குறுஞ்சிரிப்பு. வழக்கம் போல் கண்களை தாழ்த்தி தாழ்த்தி பார்க்கும் மாதக்கடைசி பார்வையல்ல, மகளின் தோளில் கை போட்டு மந்தகாசமாய் சிரிக்கும் அழகு பார்வை. மேகலை அந்த சிறுவனையே உற்று பார்த்தாள். அறிவு ஜீவிகள் போடும் குர்தா, ஜிப்பா, ஜோரான நிறம். என் மருமகன் ரொம்பத்தான் வளர்ந்துட்டான். என்ன ஆண்டி, லாஸ்ட் வீக் பார்த்தீங்க, அதுக்குள்ளேயே வளர்ந்துட போகிறேன். பொண்ணு வளர்த்தியும் பீர்க்கங்கா வளர்த்தியும் ஒன்றுடா. இப்போது ஆம்பளை வளர்த்தியும் அப்படியே ஆகிட்டு. மம்மி, வாட் ஆன்டி சேஸ்? இப்படித்தான், ஏதாவது புரியாட்டா இங்கிலீஷ்காரனாக மாறிடுவேன் சுயம்பு. இவனை பார்க்கும்போதெல்லாம் நான் உன் வீட்டுக்கு 2வது தடவையாக வந்ததும் இவனுக்கு கஸ்தூரி மாத்திரை வாங்கி கொடுத்ததும் நேற்று நடந்த மாதிரியே இருக்குதுக்கா. ஆனால் போன மாதம் இவனுக்கு கொடுத்தது மாதிரி கஸ்தூரி மாத்திரையை ஒரு குழந்தைக்கு கொடுக்க சொன்னேன். வெட்டு கூடுச்சே தவிர குறையலை. இப்போ கஸ்தூரி மாத்திரையிலையும் கலப்படம். சுலோச்சனா ஏறிட்டு பார்த்தாள். இளந்துறவி மாதிரி வெளிர் மஞ்சள் சேலை, பிடி தளராத உடம்பு, பார்வையிலேயே 2 வித பாவம். ஒன்று பிறத்தியார் பாவத்தை போக்குவது போன்ற பார்வை, இன்னொன்று தானே ஒரு பாவமானது போன்ற உட்பார்வை. எதையோ தேடி கொண்டிருப்பது போன்ற கண்கள். வெறுமனை உடம்பை விட்டு உள்ளுக்குள் யாரையோ பேச விடுவது போன்ற தோரணை. முகத்தில் லேசான முற்றல். விவேகமோ விரக்தியோ? சுயம்பு, ஏன் இப்படி பார்க்குற? எனக்கு நீ எப்பவும் சுயம்பு தான். உன் மருமகனுக்கு ஆசீர்வாதம் கொடு. இன்னைக்கு அவன் பிறந்த நாள். இப்போது கூட்டமாக இருக்கும், அப்புறமா போகலான்னா கேட்டால் தானே. நம்ம காலம் மாதிரியா? நமக்கெல்லாம் பெற்றவங்க சொல்லுதான் வேத வாக்கு. இல்லைக்கா, அப்போவும் நாடகம் பிடாரி தான். கேட்க முடியல. போகட்டும், வாடா என் மருமகனே.
மேகலை காலை தொட்ட சிறுவனுக்கு நெற்றியில் குங்குமமிட்டாள். கூடவே ஒரு எண்ணம், என் அண்ணன் மகளும் இவனை விட பெருசாய் வளர்ந்திருப்பாள். மேகலை நீலிமா காதில் கிசுகிசுத்தாள். அதை சிரமப்பட்டு குனிந்து கேட்ட நீலிமா அந்த சிறுவனை கூட்டிக் கொண்டு உள்ளே போனாள். ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்தார்கள். அலிகள் அல்லாத மனிதர்களும் வந்தார்கள். ஒரு கட்டத்தில் தாயும் மகளுமான இரு அலிகள். பெரியவளுக்கு அழுகை, சின்னவளுக்கு முறைப்பு. சுவிகாரம் எடுத்தவள் புலம்பினாள். நம்ம முறைப்படி தாயான நான் இவளை அடிக்கலாம், இவ என்ன திருப்பி எப்படி அடிக்கலாம்? அங்கே நின்றது அதட்டலோடு கேட்டது. வெத்து போட்ட அம்மாவே என்னை அடிக்கலை, இவ எப்படி என்ன அடிக்கலாம்? மேகலை கண்ணை மூடி சுயம்புவாக மாறினான். அம்மாவை அவன் திட்டியிருக்கிறான். ஆனால் ஒரு நாள் கூட இவனை அவள் கடிந்ததில்லை. அடிக்கப் போன கையையே செல்லமாக பிடித்து சொடக்கு போட்டு விட்டிருக்கிறாள். அம்மா, நீ எப்படி இருக்கியோ? இருக்கியா செத்தியோ? சுயம்புவுக்கு அம்மாவின் நினைப்பு ஊடகமாக அக்காளின் நினைப்பு நெஞ்சை அரித்தது. அன்னை எனக்கு மட்டுமா சூடு போட்டான்? கழுத்தை கட்டி அழுதவனு அவன் தானே. பல்கலைக்கழக பதிவாளர் முன்னால் அப்பா எப்படி கெஞ்சினார், ஒரு லெட்ரு போடலாமா? ரூபாயே திருப்பி வந்ததே. நானும் பிள்ளையாருக்கு பிறந்துட்டு சுயமரியாதை இல்லாமல் இருக்க முடியுமா? மனசே மறத்து போச்சு. சுயம்பு அந்த ஆலமரத்தடியில் முருகே மாதாவிற்கு இணையாக இருந்த கங்காதேவி படத்தையே பார்த்தான். எனக்காக எழுந்து எனக்காகவே வாழ்ந்தவன். அந்த காலத்தில் நல்லாம்பட்டியில் வில்லு பாட்டாளி சிங்கி போடும் தமகனை பாட்டாளியாக்கி விட்டு அவனுக்கு பின்பாட்டு பாடுவாரே, அப்படி என்ன முன்னிறுத்தி தன்னை பின்னிறுத்தியவள். இவள் சொல்லி கொடுத்த வரலாறும் அள்ளி கொடுத்த உபதேசங்களும் படிக்க கொடுத்த புத்தகங்களும் நினைத்து பார்க்கவே நேரம் தேவைப்படும் அளவிற்கு நீளும். அம்மா பெற்று போட்டாள், பச்சையம்மா எடுத்து போட்டாள். ஆனால் இந்த கங்காதேவி அம்மாவோ என்னை எனக்கு அடையாளம் காட்டி நானே அவளென்று ஆக்கி காட்டியவள். 60 வயது பெரிய வயதல்ல. இருந்தாலும் உயிர் படுத்த படுக்கையில் தூங்கும்போதே போய்விட்டது. ஆனால் அந்த அதிர்ச்சி இன்னும் போன பாடில்லை. சுயம்பு மீண்டும் மேகலையாகி கங்காதேவி படத்தை கையெடுத்து கும்பிட்டாள். கடந்த ஓராண்டு காலத்தில் இவன் இப்படி அடிக்கடி கும்பிடுவதால் அவள் தோழிகளுக்கு இது ஆச்சரியத்தை கொடுக்கவில்லை. ஆனாலும் அங்கே நின்ற தாயலிக்கு நேரமாவது போல் இருந்தது. எங்கேயோ புறப்பட போன மகளை இழுத்து போட்டுக்கொண்டே இருமினாள். மேகலைக்கு உணர்வு வந்தது. அதட்டினாள். அம்மா அடித்தா நீ திருப்பி அடிக்கணுமா? அம்மா கூட பாட்டு பாட வாரேன்னே, பஞ்சாபி பயலு விசில் அடிக்கான் வீட்டுக்குள்ளே இருங்கிறா. வீட்டுக்குள்ளே இருக்கவா நம்ம பிறந்திருக்கோம்? பேசாமல் 2 பேரும் ஒரு சடங்கு வச்சு சுவிகாரத்தை ரத்து செய்கிறீங்களா? கிழவி மேகலை கண்டிப்பதை பார்த்துவிட்டு சரி என்றாள். உடனே சின்னவள் அழுதாள். மாட்டேன் மாட்டேன் என்று தலையை ஆட்டினாள். அம்மாவை அங்கேயே அடிக்கப் போனாள். பிறகு குரு அலியான மேகலையை பார்த்து நாக்கை கடித்தாள். மேகலை தீர்ப்பளித்தாள். அம்மா அடிக்கலாம், மக அடிக்கப்படாதுங்கிற அலிகள் சம்பிரதாயத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரு சொல்லில் அடங்கணும். கோழி மிதிச்சு குஞ்சு சாகாதுன்னா குஞ்சு மிதிச்சு கோழி சாகுமா பெரியம்மா? ஏண்டி, இனிமே அம்மாவை அடிக்கிற வேலையை வச்சுக்கிட்டா அப்புறம் நடக்கிற சங்கதி வேற. அவர்கள் போனதும் லுங்கியும் முண்டாசு பனியனுமாய் ஒருவன், பக்கத்தில் ஒரு புடவை அலி. இவளுக்கு அடுத்த வாரம் சித்ரா பௌர்ணமியில் நிர்வாணம் வச்சிருக்கேன். முருகே மாதாவோட ஆசீர்வாதமும் உங்களோட சிறு தொகையும். கருப்பு கயிறை கட்டி வெட்டி போடுற காட்டு மிராண்டித்தனம் இனிமே வேண்டாம். நமக்குன்னு ஒரு டாக்டர் தேவ்நகரில் இருக்கார். இதுக்குன்னே நர்சிங் ஹோம் வச்சுருக்கார். அவரே ஆப்ரேஷன் செய்வார். லட்சுமிக்கா, இவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடு. ஆப்ரேஷன் சமயத்தில் கொடுக்கலாம், இப்போ கொடுத்தா விஸ்கியாக வயிற்றுக்குள்ளே போயிடும். ஏண்டி முறைக்க? பணத்தை டாக்டர்கிட்ட தான் கட்டுவேன். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உட்காரண்டி. மேகலை எழுந்திருக்க போனாள். அதற்குள் 4 பேர் காரில் இறங்கினார்கள். தலை தாழ்த்தி கும்பிட்டார்கள். மேகலை அவர்களையும் கூட்டிக் கொண்டு வீட்டுக்குள் போனாள். டைனிங் டேபிளில் உட்கார்ந்தார்கள். லட்சுமி சப்பாத்திகளை வைத்தாள். மார்கரெட் சப்ஜியை வைத்தாள். குஞ்சம்மா நீலிமாவும் சமையலறைக்குள் உருட்டி கொண்டிருந்தார்கள். மேகலை சாப்பிட்டபடியும் அவர்களை சாப்பிட வைத்தபடியும் பேசினாள். உங்கள் வழக்கப்படி உங்கள் பிரிவு அலிகள் யாராவது செத்த பிறகு அவளை தலைகீழாக போட்டு வச்சு பிணத்தை செருப்பு வச்சு அடிச்சுக்கிட்டே சுடுகாட்டுக்கு போகிறது இந்த காலத்தில் பொருந்துமான்னு யோசிச்சு பாருங்க. நோக்கம் புரியுது. இனிமேல் அடுத்த பிறவியிலாவது செத்து போனது அழியா பறந்து சீரடியக்கூடாதுங்கிற ஆவேசத்தை காட்டுது. ஆனால் நாமும் மனித சீவராசிகள் தானே, நம்மளாலையும் சொந்த காலில் நிற்க முடியும்ல.
ஆ, எப்படி பழைய சம்பிரதாயத்த இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறைஞ்ச கோலத்த காட்டுறதையே, இப்ப அப்படி காட்டப்படாதுன்னு கிறிஸ்தவர் மத்தியில ஒரு கருத்து நிலவுது. எதையும் சோகத்துல முடிக்காம, இயேசுநாதர் சிலுவையிலிருந்து பீறிட்டு உயிர்த்தெழுந்ததா காட்டணும்னு மேல் நாடுகள்ல இளம் பாரதியார்கள்லாம் வாதாடிக்கிட்டு இருக்காங்க. அ எதுக்கும் யோசிச்சு பாருங்க. எங்க அம்மா கங்காதேவி இருந்தாலும் இதத்தான் சொல்லியிருப்பாங்க. மேகலையிடம் வாதிடப் போன அந்த கிழட்டு அலிகள் அவள் கை கழுவுவது போல் கண்களும் தங்களை கழுவிக் கொள்வதை பார்த்து விட்டார்கள். யோசிக்க வேண்டிய விவகாரம். செருப்படி பட வேண்டியது அலிகளை நையாண்டி செய்கிறவர்கள்தான். அந்த மூவரையும் வழியனுப்ப மேகலை வாசலுக்கு வந்தபோது ஒரு படகு கார் வந்தது. மேகலை புரிந்து கொண்டாள். பிதாஜி, பிதாஜி! அந்த சர்தார்ஜி காலில் கை போட்டவளை தூக்கி நிறுத்தி ஆறத் தழுவினார். கணக்காதியா பிதாஜி? நெய் பேட்டி, இப்பதான் சாப்பிட்டேன். என் வீட்டுக்கு நீ வந்து 6 மாசம் ஆகுது. வேலை தினமும் இருக்கும் மகளே. நாம் தான் அதிலிருந்து ஒரு நாளைக்காவது விலகணும். எங்க பித்தாஜி முடியுது? வெட்ட வெளியா இருக்கிற இந்த இடத்துல அலிகளுக்காக ஒரு தர்மஸ்தலா கட்டணுங்கிறது எங்க அம்மாவோட ஆஞ்ஞை. அதுக்கு பிளான் போடுறதுலையும் போட்ட பிளானை திருத்துறதுலையும் இருக்கிறேன். கட்டிடம் ஒரு கலைங்கிறத மறந்துட்டு அந்த கலைக்கே சிறை வைக்கிற மாதிரி ஒருத்தன் பிளான் கொண்டு வரான். இந்த சர்தார்ஜி கூட பழையபடி உங்ககிட்ட அடைக்கலமா வரலாம். சர்தார்ஜி துரத்துற பஞ்சாபி இந்துக்களும் இங்கே வரலாம். அதனால பெருசா கட்டு. என் நன்கொடை எப்போ வேணும்? கடைக்கால் போட்ட பிறகு வாங்கிக்கிறேன். செமத்தியா கேட்பேன். உனக்கு இல்லாத பணமா? அப்புறம் மகளே, கோவப்படாம கேட்கணும். உனக்கு பரிதாபாத்தில் ஒரு சின்ன ஃபேக்ட்ரியை எழுதி வைக்கேன்னு சொன்னேன். தட்டிட்டேன். ஆனால் இதை தட்ட விட மாட்டேன். இந்திரபுரியில் உன் பேரில் ஒரு வீட்டை எழுதி வச்சுட்டேன். மாதம் வெறும் 10,000 ரூபாய் தான் வாடகை வரும். அதோட 2 லட்சத்தை உன் பேரில் டெபாசிட் போட்டுட்டேன். இதுக்கு தான் என் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கேட்டிங்களா? எனக்கு எதுக்கு பித்தாஜி? நீ எனக்கு செய்திருக்கிறத நான் பழையபடியும் சொல்லி காட்ட விரும்பலை. ஆனால் நான் உனக்குன்னு ஏதாவது செய்யாட்டா என் ஆத்மா சாந்தி அடையாது. என் ஆத்மா சாந்தி அடையணும்னு நீ விரும்புனா இதை ஏற்றுக்கணும். சர்தார்ஜி அவள் மௌனத்தை சம்மதமாக எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். அவருக்கு கார் கதவை திறந்துவிட்டு காரிலேற்றி வழி அனுப்பிவிட்டு திரும்பிய மேகலை, எங்க அம்மா கங்காதேவி சொத்தே 4 தலைமுறைக்கு போதும். இதுக்கு மேலே எதுக்கு என்று சொன்னபடியே ஆலமரத்தடியில் உட்கார்ந்தாள். இந்த பேச்சை மட்டும் அவள் தோழிகள் காதில் வாங்க மறுத்தனர். இதற்குள் இன்னொரு கூட்டம், எந்த கலப்பும் இல்லாத அவர்களின் கூட்டம். விவேக்புரியில் ஒரு ஆஃபீஸர் மேலே பஸ் மோதி இறந்துட்டார். சரி, கூட மாட போய் அழுங்க, காசு கொடுத்தா வாங்கப்படாது. நம்ம ஏரியாவில் மோசினி குரு அலி சேல அலிகளை அனுப்பி வைக்கான். நேற்று கொஞ்சம் கலகலப்பு. அதெல்லாம் கூடாது. இன்னைக்கு மட்டும் அந்த ஏரியா பக்கம் போகாதீங்க. மோசினிக்கிட்ட நான் பேசுகிறேன். இவ 3 தடவை ஆள் மாற்றிட்டா. முதலாவது ஆள் அழுகிறான், 2வது ஆள் பொறுமுறான். வாசலில் நின்ற லட்சுமி புகார் செய்தவளை கண்டித்தாள். ஏண்டி குதிரை கொண்ட, தராதரம் தெரியாமல் இதை போய் அவகிட்டே சொல்கிறியே. இவ 3வது ஆம்பளையாவது மாத்தாமல் இருக்க சொல்லு. மேகலை மீண்டும் எழுந்தாள். அதற்குள் ஒரு கார். எந்த நல்ல காரியத்திற்கும் அவளிடம் விபூதி குங்குமம் வாங்கி கொண்டு போகும் கார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 100 ரூபாய் கொடுத்ததே அந்த காரின் வாரிசு கார். லட்சுமி வாசலில் தன்னை ஒரு மாதிரி பார்ப்பதை புரிந்து கொண்ட மேகலை உதட்டை கடித்தபடியே வீட்டுக்குள் வந்தாள். நீலிமா, நசீமா, மார்கரெட், குஞ்சம்மா, பகுச்சார் தேவி எல்லோரும் லட்சுமியை பார்த்து கண்ணை சிமிட்டினார்கள். மேகலை கேட்டாள், என்னக்கா வேணும்? சித்ரா பௌர்ணமி நெருங்குது, கூவாகம் போகணும். நம்ம புருஷனை நாம் பார்த்தாகணுமே. நான் என்ன போக வேண்டான்னா சொல்கிறேன்? போக வேண்டான்னு சொல்ல போகிறேனா? நீ வரணும். இவளுகெல்லாம் இந்த வருஷம் நீ இல்லாமல் கூவாகம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாளுங்க. ஏண்டி என்ன பேச விட்டு நீங்கள் சும்மா என்ன எப்படி? விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற கூவாகம் தானே. நான் வரமாட்டேன். தமிழ் பேப்பரில் பத்திரிக்கையில் வந்து செய்தியை படித்தா வாந்தி வருது. அழிகளை அசல் தாசிகளாக எழுதுகிறாங்க. நாம் பெறப்படுத்ததே அதுக்கு தான்ன்ற மாதிரி பக்கம் பக்கமாக எழுதுகிறாங்க. ஆம்பளைங்களை தவிர நமக்கு வேறு சிந்தனை இல்லைன்ற மாதிரி எழுத்து அது. இதனாலே விழுப்புரம் பக்கத்தில் இருக்க விடலை பயலுக கூவாகத்துக்கு பஸ்ஸாக போகிறாங்களாம். அது கூவாகம் இல்லை, கூவம். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நான் வழக்கம் போல் குஜராத்தில் இருக்க முருகே மாதா கோயிலுக்கு போகிறேன். என் கூட நீங்கள் வேணும்னா வாங்க. ஆனால் நீங்கள் கூவாகம் போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. லட்சுமி வாயை திறந்து வைத்து யோசித்தாள். அப்படி அவள் வாயை திறந்தால் சிந்தனை பிறக்காது என்று எண்ணியது போல் குஞ்சம்மா அவளின் 2 மோவாய் பிரிவுகளையும் ஒன்றுபடுத்தினாள்.
அவள் நினைத்தது போலவே லட்சுமிக்கு ஒரு சிந்தனை பிறந்தது. கூவாகத்தில் மட்டும்தான் கூத்தாண்டருக்கு கோயில் இருக்கதா நினச்சிக்காதடி. பாண்டிச்சேரியில் பிள்ளையார் குப்பத்தில் அரவா இருக்கார். கடலூருக்கு 2 கிலோமீட்டர் தூரத்தில் கடற்கரையோரமாக மஞ்சக்குப்போங்கிற இடத்துல நம்ம புருஷே இருக்கார். இந்த இடம் அருமையான இடம். கூவாக மாதிரி அசிங்கம் கிடையாது, பிள்ளையார் குப்பை மாதிரி வெடி விபத்து கிடையாது. நம்மளில் இருக்கிற மேனாமினிக்கிங்க வராத இடம். நான் ஒரு தடவை போயிருக்கேன். இந்த தடவை நீ மாட்டேனாலும் நான் அனுமார் ராமலட்சுமணனை தூக்கிட்டு போன மாதிரி உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். மேகலை மீண்டும் சுயம்புவானான். கடலூர் படித்த ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஊர். ஒருவேளை டேவிட் அங்கே டாக்டராக இருக்கலாம். அந்த ஆம்பளை பசங்க கூட கண்ணில் படலாம். வீட்டுக்கு போகக்கூடாது தான், ஆனாலும் தெரிஞ்சவங்க கிடைச்சா குடும்ப நிலைமையை தெரிஞ்சுக்கலாம். போகலாமா வேண்டாமா? இருக்கிற நிம்மதியை எதுக்காக கெடுக்கணும்? அத்தியாயம் 38 நிறைவுற்றது.